இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை தேவை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தஞ்சாவூரில் மேலும் ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. டூவீலரில் லிப்ட் கொடுப்பது போல் பேசி அழைத்துச் சென்று 2 இளைஞர்கள் அட்டூழியம். நாமக்கல் அருகே அங்கன்வாடியில் சமையல் கூடத்தில் மனித கழிவு வீசப்பட்ட விவகாரம். சத்துணவு சமையலுடன் முன்விரோதம் காரணமாக சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் கைது. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கலப் பதக்கம். ஜூடோவில் முதல் முறையாக பதக்கம் வென்று தந்த கபில் பர்மர். Jean Bragança of Brazil looked dejected there because that momentary lapse in concentration. தமிழிசை அளவுக்கு சனாதனம் பற்றி தனக்கு தெரியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் பதில். விஜய் மீது தங்களின் அரசியல் சாயத்தை தமிழிசை பூச பார்க்கிறார் என்றும் விமர்சனம். மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் இதிலே எந்த காரணமும் இல்லாமல் புகுந்து திரு விஜய் அவர்கள் மீது அவர்தான் தங்களுடைய அரசியல் சாயத்தை பூச பார்க்கிறார். நிச்சயமாக பாஜகவினுடைய அந்த முயற்சி பலிக்காது. விஜய் அவர்கள் பாஜகவின் வலையில் சிக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவியருக்கு ஆன்மீக சொற்பொழிவால் அதிர்ச்சி. அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manners how to ask. இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் 10 மாசம் உங்களை சுமந்திருக்காங்க. இந்த வலி வேதனையெல்லாம் தாண்டி ஒரு சுகப்பிரசவமா பிறந்த உங்களை உங்க அப்பா முத்தம் கொடுக்கறத உங்க அம்மா பாருங்க, எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாருங்க. உங்க அம்மாவோட சந்தோஷத்தை பாருங்க. தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என நெட்டிசன்கள் ஆவேசம். திருப்புவனம் அருகே துணை மின் நிலையம் இருந்தும் 10 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ள கிராமம். சிம்னி விளக்கு மெழுகுவர்த்தியில் மாணவிகள் படிக்கக்கூடிய அவலம். ஆவின் நிறுவன நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்வதா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஊறுகாய் போடுபவர் அமைச்சராக வருவதில் தவறில்லை. தன் மீதான விமர்சனத்திற்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டாரு. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்லை, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்லை. தமிழக அரசு பள்ளிகள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ஆபத்தை உருவாக்குகின்றன. கஞ்சா மட்டுமில்லாமல் ஹெராயின், மெத்தபெட்டமைன் உள்ளிட்டவற்றுக்கும் மாணவர்கள் அடிமையாகி உள்ளதாக ஆளுநர் RN ரவி மீண்டும் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம் தான் என்று ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. வயிற்றெரிச்சலில் சிலர் பேசி வருவதாகவும் விமர்சனம். ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை வளர்த்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறது, அது கலைஞர் தனது தமிழ்நாட்டு கல்வி முறை தான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 1 வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். 90% விசாரணை நிறைவடைந்துள்ளதாகவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தகவல். பாலியல் சர்ச்சையில் சிக்கிய நடிகர்கள் முகேஷ், இடவேல பாபு ஆகியோருக்கு முன்ஜாமீன். எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு.
திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜியோ நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் டேட்டா, புதிய OTT பேக் உள்ளிட்ட சலுகைகள் அறிவிப்பு. சென்னையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவா என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை இணையதளத்தில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய இப்படி ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்பவர் தான் மகாவிஷ்ணு. இந்த வாக்குவாதம் தான் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பள்ளி மாணவியர்களுக்கு ஊக்கமளிக்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்தவர்தான் இந்த மகாவிஷ்ணு. பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி இயங்கி வருகிறார் இந்த மகாவிஷ்ணு என்ற இளைஞர். அசோக் நகர் அரசு பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் மத்தியில் பேசத் தொடங்கிய இவர் மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம், நெருப்பு மடையை வரவழைக்கலாம் என திடீரென மாயாஜாலம் செய்பவர் போல பேசத் தொடங்கினார். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. ஒரு கட்டத்தில் இந்த ஜென்மத்தில் அழகாய் பிறக்காததற்கு பூர்வீக ஜென்ம பலன்களே காரணம் என்கிற ரீதியில் பேசத் தொடங்கினார் மகாவிஷ்ணு. கல்வித்துறை உயரதிகாரிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதால் அதுவரை பொறுமை காத்த ஆசிரியர்களில் ஒருவர் இனியும் தாங்க முடியாதடா சாமி என வெகுண்டெழுந்தார். பாவம், புண்ணியம், கர்மா என்றெல்லாம் மாணவர்களிடம் பேசுவதா என ஆவேசமாக குறுக்கிட்டார். சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. பள்ளியில் ஆன்மீகம் பேசுவது தப்பு என்றால் என்னை ஏன் பேச அழைத்தீர்கள் என குறுக்கு கேள்வியும் கேட்டார் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரான மகாவிஷ்ணு. சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பற்றி மாணவர்களிடம் எப்படி பேசலாம் என ஆசிரியர்கள் கேட்டதற்கு வேற யார் சொல்லிக் கொடுப்பா என தன்னை புராணங்களில் கூறப்படும் படைப்பு கடவுள் பிரம்மனாகவே நினைத்து கேள்வி எழுப்பினார் மகாவிஷ்ணு. பள்ளிகளில் ஆன்மீகம் சொல்லித்தரக்கூடாதென்று எந்த சட்டத்தில் இருக்கிறது என லா பாயிண்ட்டும் பேசி அரசியலமைப்பு ஞானத்தையும் விளக்க முயன்றார். அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான் வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? முன்னதாக தனது சொற்பொழிவினூடே ஏதோதோ உருக்கமாகவும் பேசி மாணவியர் சிலரையும் அழ வைத்தார் மகாவிஷ்ணு. அழகான ஒரு குழந்தை, எவ்வளவு அழகான ஒரு தாய். உங்க அப்பா உங்களுக்கு முத்தம் கொடுத்தோடனே அந்த சந்தோஷத்துல, அந்த ஆனந்தத்துல உங்க தாய் கண்ணீர் விடுறா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் 10 மாசம் உங்களை சுமந்திருக்காங்க. இந்த வலி வேதனையெல்லாம் தாண்டி ஒரு சுகப்பிரசவமா பிறந்த உங்களை உங்க அப்பா முத்தம் கொடுக்கறத உங்க அம்மா பாருங்க எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாருங்க. உங்க அம்மாவோட சந்தோஷத்தை பாருங்க.
ஏற்கனவே நடிகர் தாமு இதே பாணியில் மாணவிகளை அழ வைத்ததற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து அது நிறுத்தப்பட்ட நிலையில் அரசு பள்ளிகளில் புதிதாய் தோன்றியிருக்கிறார் மகாவிஷ்ணு. பள்ளிக்கூடத்திற்கு அவராக வந்துவிடவில்லை, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் ஏற்பாட்டில்தான் வந்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்தே அதை உணரவும் முடியும். மாணவியருள் பலர் ஏதோ வசப்பட்டவர்கள் போல மகாவிஷ்ணுவின் கூற்றுக்கு ஆம் என சொல்லி ஆமோதிப்பதும் ஆட்டோகிராஃப் வாங்குவதும் பேரதிர்ச்சி. அருமையா பேசும், அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். மகாவிஷ்ணு பேசிய வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதும் அதிர்ச்சி அடைந்த நெட்டிசன்கள் இது என்ன தமிழ்நாடா இல்ல யோகி ஆதித்யநாத் ஆளும் உத்தரப்பிரதேசமா என கோபமாக கேள்வி எழுப்பியதையும் பார்க்க முடிந்தது. அரசு பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகள் நடத்தலாமா, அதற்கு அரசே துணை போவதா என்றும் சிலர் கேள்விகளையும் எழுப்பினர். சில நாட்களுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் பற்றி அரசு பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு கடும் எதிர்ப்பை தொடர்ந்து திரும்ப பெறப்பட்ட நிலையில் அதைவிட பல படிகள் மேலே போய் அரசு பள்ளியில் ஆன்மீக உரையை அதிகாரிகளின் ஆசையுடன் நிகழ்த்தியிருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? இதற்கிடையே பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷுடன் மகாவிஷ்ணு இருக்கும் புகைப்படமும் எக்ஸ் தளத்தில் வெளியானது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நெட்டிசன்கள் அரசு பள்ளிகளை RSS கூடாரமாக மாற்றி சீரழிக்காம விடமாட்டீங்க போல இருக்கே என பதிவிட்டு ஆதங்கப்பட்டனர். ஏராளமானோர் அமைச்சர் அன்பில் மகேஷையும் டேக் செய்து ட்ரோல் செய்ய தொடங்கினர். இரவு தொடங்கி விடிய அரசு தரப்பினரை நெட்டிசன்கள் ரோஸ்ட் டோஸ்ட் என வறுத்தெடுத்து விட்டனர். அமைச்சருடன் இருந்த புகைப்படம் வெளியானதுடன் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் லியோனியுடன் மகாவிஷ்ணு இருக்கும் படமும் நெட்டிசன்களால் பகிரப்பட்டது. ஒரு பக்கம் திராவிட கொள்கைகளை முழங்க பேச்சாளர்கள் தேர்வு, அதற்கு நடுவில் ஆன்மீகத்திற்குமா என்று அவர்கள் விமர்சித்தனர். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மகாவிஷ்ணு தன் பெயர் காரணத்தை கூறுவதே அலாதிதான். ஒரு குடுகுடுப்புக்காரமாக அந்த வழியில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க. அப்போ தான் ஏதோ வேலை முடிச்சுட்டு போகும்போது உனக்கு பிறக்க போகிற ஒரு ஆம்பளை பையன் தான் பிறப்பான், அவன் பிறந்தான் அப்படின்னா பெருமாள் அவதாரத்தில் ஏதோ ஒரு பேர் ஒன்று வை. இவர் ஆன்மீகம் அரசியல் மட்டுமின்றி லௌகீக வாழ்க்கை பற்றியும் பாலியல் விவகாரங்கள் பற்றியும் உரைகள் நிகழ்த்தி வருவதையும் நெட்டிசன்கள் வெளிச்சம் போட்டு காட்டினர். மனம் பூரா அனுபவிக்கணும், ஆசையை என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணணுன்ற மனநிலையிலே போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஐடியா கிடைக்கும்? ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது இந்த உலகத்தில், இந்த மொத்த உலகத்திலையும் சொல்றேன், ஒருத்தன் கூட. கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட திராவிடர் கழகத்திலிருந்து உதித்த திமுகவின் ஆட்சியில் முத்தமிழ் முருகன் மாநாடு எனும் ஆன்மீக மாநாடு நடத்துவதா என விமர்சனத்திற்கு ஆளான நிலையில் தற்போது அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்த அரசு துறையினரே அனுமதித்திருப்பது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச் அப்படியும் பேச முடியாது, ஒரு இன்ச் இப்படியும் பேச முடியாது. சத்தியம் ஒன்றை மட்டும்தான் சொல்கிறது. என்ன? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்போ நான் ஆன்மீகம் சொன்னேன்ல, இவர் சொன்னார்ல ஆன்மீகம், கணியன் பூங்குன்றனாரு ஆன்மீகம் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு?